வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அருமையான ருசியில சூப்பரா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் 4 பல்லுக்கு பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டுங்க. இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வணங்கட்டுங்க. இதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. இந்த தக்காளி உள்ளே போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. தோலில் அப்படியே லேசாக மாறிடுச்சு வருங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்குங்க சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு 2 வணக்கு வணக்கி விட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வணக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. இதை அரைக்கும் போதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டும் அரைச்சிக்கணுங்க. இதில் 1/2 கிலோவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது நல்லா குட்டி குட்டியாக பிஞ்சு கத்திரிக்காய். இதை வந்து இப்போ கீறிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு கீறிட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் மாதிரிங்க கீறி விட்டுக்கணும். கீழே வந்து கத்திரிக்காய் வந்து பிஞ்சிடக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு தான் கீறி விடணும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை உள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு ஸ்பூனில் எடுத்துங்க உள்ளே ஆகிற அளவுக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே தடவி விட்டுறலாம். கொஞ்சம் மசாலா வந்து கெட்டியாக அரைச்சிருந்தோம்னா தான் இந்த மாதிரி நம்ம தடவி விட்ற கரெக்டாக இருக்குங்க. இப்போ இருக்கிற எல்லா கத்திரிக்காய்க்கும் இதே மாதிரி பண்ணிடலாம். இதில் பெருசாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்குங்க புளியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற சாந்தில் இதை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு வேணுங்க தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 50 ml ஊற்றணும். ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்காட்டி கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கலாங்க. நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், இதை வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டுங்க. இதை நம்ம கரண்டி விட்டு கலரி விடாமல் இந்த மாதிரி பாத்திரத்தை அப்படியே சுற்றி விட்டோம்னா இந்த கத்திரிக்காய் ஏகமும் நல்லா வெந்துக்கும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்பூன் விட்டு ஒரு கத்திரிக்காவை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். மொத்தமே ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வெந்துச்சுன்னா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது சென்டரில் பார்த்தாவே நல்லா தெரியுதுங்க. உள்ளே இருக்கிற மசாலாவும் நல்லா வெந்துருக்குது. இப்போ இந்த எல்லா கத்திரிக்காயும் வெளியே எடுத்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்றலாங்க. 5 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேங்க. இது எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 3 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வணங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த சாந்து இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா கலந்து விட்றலாங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இலக்கமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அந்த சாந்து அரைக்கும் போது அதுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டுங்க. இப்போ 1/4 மணி நேரம் அந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போது நம்ம எண்ணெயில் வணக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாங்க. இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்றலாங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இதை இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் இந்த குழம்புல நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேங்க. ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா இந்த குழம்பு கடைசியாக தீர்ற வரைக்கும் உள்ளே வந்து கத்திரிக்காய் இருக்கணும். அதை நானே தான் போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்துங்க டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.